ஹலோ குட்டீஸ். ஸோ இன்றைக்கி நாம் காகமும் கொக்கும் அப்படிங்கிற கதையை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோவை குட்டீஸ் கடைசி வர பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கதையுடைய மாரல் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான நதிக்கரையில் காகமும் கொக்கும் நண்பர்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. காகத்துடைய நிறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல குட்டீஸ்? காகம் எப்போவுமே ரொம்ப கருப்பாக இருக்கும். கொக்கு நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். என்னதான் காகமும் கொக்கும் நண்பர்களாக இருந்தாலும் காகத்துக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. தன்னுடைய நண்பனான கொக்கு மாதிரி நம்மளும் வெள்ளையாக மாறணும் அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு நாள் இந்த காகம் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துருந்தது. அப்போ அந்த கொக்கு அந்த நதிக்கரையில் குளிக்கிறதுக்காக வந்துச்சு. இந்த காகம் அந்த மரத்து மேலே உட்காந்துருந்து அந்த கொக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த கொக்கு அந்த நதிக்கரைக்குள்ளே இறங்கி குளிச்சுட்டு வெளியில் வந்துச்சு. வெளியில் வந்தோடனே இன்னும் நல்ல வெள்ளையாக இருந்துச்சு. இதை பார்த்த காகம் ஒருவேளை அந்த குளத்துக்குள்ளே இறங்கி குளிக்கிறதுனால தான் இந்த கொக்கு இவ்வளோ வெள்ளையாக இருக்கோ அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளே நினச்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் ஒரு வண்ணா துணி துவைக்க வந்தான். அந்த வண்ணாவுடைய துணிகள் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அவன் சோப்பை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே முக்கி நல்லா துணியை துவைச்சி வெளியில் எடுத்தோடனே துணியெல்லாம் நல்லா பளபளன்னு இருந்துச்சு. இதை பார்த்த காகம் ஒருவேளை சோப்பு போட்டு குளிச்சா நம்ம இந்த தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிச்சோன்னா நம்மளும் அந்த கொக்கு மாதிரி வெள்ளையாக வருவோமோ அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக அந்த காக்கா போய் பறந்து ஒரு சோப்பு எடுத்துகிட்டு வந்துச்சு. அப்போ அந்த நதிக்கரை பக்கத்தில் ஒரு கல் மேலே அந்த காகம் உட்காந்துட்டு அந்த சோப்பை தண்ணிக்குள்ளே முக்கி தன்னோட உடம்பு ஃபுல்லாக தேய்க்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா தேய்ச்சி 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 குளிச்சு மேலே வந்து பார்த்தா அந்த காகத்துடைய நிறம் மாறவே இல்லை. மறுபடி ஒரு கல் எடுத்துகிட்டு வந்துச்சு. இந்த கல்லை வச்சு நம்ம உடம்பை நல்லா சுரண்டி பார்ப்போம், அப்போ நம்மளும் அந்த கொக்கு மாதிரி வெள்ளையாக வருவோம்னு நினச்சி அந்த கல்லை வச்சு தன்னுடைய உடம்பை ஃபுல்லாக ரொம்ப தேய்ச்சி தேய்ச்சி அதை குளிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் ரொம்ப கல்லை வச்சு தேய்ச்சோன்னே தன்னோட உடம்பு ஃபுல்லாக காயமாகி தோல் போய் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. காகத்துக்கு உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரத்தம் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு அந்த இடத்துக்கு கொக்கு வந்துச்சு. ஐயோ காகமே, என் நண்பனே, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் உன் உடம்பு ஃபுல்லாக இவ்வளோ ரத்தமாக வருது அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு ரொம்ப கவலையோடு கேட்டுச்சு. அதுக்கு அந்த காகம், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை மாதிரி ரொம்ப கலராக வரணும்னு சொல்லி இந்த குளத்துக்குள்ளே சோப்பு போட்டு தேய்ச்சி பார்த்தேன். அப்போ என்னுடைய நிறம் மாறலை. அதனால் பக்கத்தில் இருந்த கல்லை எடுத்து என் உடம்பு ஃபுல்லாக நான் நல்லா தேய்ச்சி பார்த்தேன். அப்படியாவது என்னுடைய இந்த கருப்பு நிறம் மாறும்னு நினச்சேன். ஆனால் அது அந்த கல் என்னுடைய தோலை ஃபுல்லாக கிழிச்சு என் உடம்புலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அந்த காகம் ரொம்ப சோகத்தோடு அந்த கொக்கு கிட்ட சொன்னுச்சு. ஏன் நீ இந்த மாதிரி செய்த காகமே? உன்னுடைய கருப்பு நிறம் ரொம்ப அழகானது. கடவுள் உனக்கு இந்த நிறத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை நீ வச்சு நீ சந்தோஷமாக இருக்கணும். கருப்பு நிறம்தான் உனக்கு இருக்கே தவிர உனக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது அப்படின்னு அந்த கொக்கு அந்த காகத்திடம் நிறைய பேசுச்சு. உடனே அந்த காகம் ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய தவறை உணர்ந்துச்சு. என்னுடைய கருமை நிறமே எனக்கு அழகானது, நீ வெள்ளையாக இருக்கிறது உனக்கு அழகாக இருக்குது, நம்ம 2 பேருமே மீண்டும் நண்பர்களாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2 பேரும் சந்தோஷமாக அந்த நதிக்கரை பக்கம் வாழ்ந்தாங்க. ஓகே குட்டி. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கருப்பு வெள்ளை அப்படிங்கிற நிறங்கள் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்காது. கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற திறமைகள் தான் நம்மளை வெற்றியை நோக்கி பயணிக்க செய்யும் அப்படின்றத இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகேவா குட்டீஸ்? ஸோ எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.